Hello everyone, welcome to தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் ப்ளம் கேக். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிளுங்க. அவன் தேவையில்லை, எக்கு தேவையில்லை, கடாயிலே பண்ணிடலாம். பட்டர், சுகர் எதுவுமே போடாமல் இந்த ப்ளம் கேக்கை இந்த ப்ரௌன் கலர் வரத்துக்கு சுகர் கேரமலைஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்ற டெக்னிக் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் திராட்சை எடுத்துட்டுருக்கேன், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் கிரான்பெரி. உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி அதெல்லாம் இருக்குது. டூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணுத்துலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்குன்னா கேக்குக்கு மேலே கார்னிஷிங் பண்ணுறச்சே நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இதை கார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைஞ்சாவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இதை அதில் போட்டு கொதிக்க விட போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறச்சே டைரெக்டாக இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டோன்னா நமக்கு ட்ரை ஆகிடும் கேக் பேக் ஆகும் போது. அதனால் நம்ம இந்த மாதிரி இந்த வெல்லத்தில் ஊற வச்சு நம்ம பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட கடையில் வாங்கின ஆரஞ்சு ஜூஸ் இல்லை கிரேப் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே அது கூல் டவுன் ஆகட்டும். இப்போ ஒரு கப்பில் என்ன பண்ணலாம், ஒரு கப் அளவுக்கு நல்ல வெது வெதுப்பாக இருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் சேர்ந்ததுன்னா நமக்கு ஒரு மோர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட லெமன் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இல்லை டைரெக்டாக மோரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மோர் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்காக இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ளம் கேக் நல்ல டார்க் ப்ரௌன் ரீச் ஆகிறதுக்கு இந்த தேனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டைத்தூள் அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் தூள் இருக்கு இல்லையா, நட்மெக் பவுடர், அது அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்க்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலில் வினிகர் ஆட் பண்ணி அது நல்ல மோரான கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டைரெக்டாக பட்டர் மில்க் இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாலில். ஸோ இது மாதிரி பால், எண்ணெய், வெல்லம் இதெல்லாமே நல்லா சேர்ந்து வராப்பில் நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். ஒரு சல்லடையில் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுலேயும் இந்த கேக் செய்யலாம். அப்படி இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவுன்னு ஈக்குவல் ரேஷியோவில் கூட நீங்கள் இந்த கேக் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளம் கேக்கு சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணாமலேயே நமக்கு டார்க் ப்ரௌன் கலர் ரீச் ஆகிறதுக்கு நம்ம முன்னாடி கலந்த தேனும் இந்த கொக்கோ பவுடரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பேக்கிங் பவுடர் கிடையாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லாவே நம்ம ஒரு ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் கேக்கில் போடுற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை 1 மாதம் முன்னாடியே ரம்மில் நல்லா சோக் பண்ணி வச்சு தான் செய்வாங்க. பட் நாம் இந்த மெத்தடில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சான ப்ளம் கேக் வீட்டில் செய்யலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரிலாம் அசார்ட்டடாக உங்களுக்கு ஒரு பேக்லேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ரிகாட்ஸ், அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த திராட்சை, பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவுலேயே இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரே இடத்துல கேக்கில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தங்காமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் பேக் பண்ணுறச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை மாவுலேயே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஆரஞ்ச் ஜூஸ்லேயும் நாட்டு சர்க்கரையிலையும் போட்டு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக மேலே கார்னிஷிங் பண்ணிப்போம். இப்போ அந்த ஜூஸை மட்டும் எடுத்துப்போம். இப்போ இதையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி தளராக இருக்கணும். அப்படி உங்களுக்கு அது ரீச் ஆகலைன்னா நீங்கள் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம கேக் டின்னில் கொஞ்சம் பட்டரோ கீயோ தடவிட்டு அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெயோ கீயோ தடவிட்டு அது மேலே மைதா மாவை தூவி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம கலந்த அந்த பேட்டர் இருக்கு இல்லையா, கேக் பேட்டர், அதை போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த டின்னில் ஒரு 60% அளவுக்கு ஃபில் பண்ணிவிடுங்க. மீதி 40% ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கட்டும். இந்த மாதிரி கேக் பேட்டரை அதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக. அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, ஆற வச்சு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். அதை மேலே நம்ம கார்னிஷிங்க்கு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பேக் ஆனவுடனே அந்த மேலே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இந்த கேக் டின்னை நல்லா தட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்டு நடுவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதில் இந்த கேக் டின்னை வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 50 to 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணணும். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். 40 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அப்படி சரியாக வேகலைன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் வைங்க. சப்போஸ் நீங்கள் அவனில் செய்கிறதா இருந்தால் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிஸ்க்கு 40 to 50 மினிட்ஸ் வைங்க. இப்போ நம்மளோட ப்ளம் கேக் ரெடி ஆகிடுது. ஒரு டூத்பிக்கோ குச்சியோ வச்சு சென்டர் பாகத்தில் நம்ம இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். வெளியில் எடுக்கிறச்சே அந்த குச்சியில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. ஸோ நல்லா க்ளீனாக பேக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து 1 ஹவருக்கு நம்ம ஆற வச்சிடணும். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுத்து. கேக் நல்லா ஆறி போயிடுத்து. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை நல்லா திருப்பி போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால இல்லைங்க, நீங்கள் அலுமினியமில் பண்ணாலும் சரி, ஸ்டீல் டப்பாவில் பண்ணாலும் சரி, நல்ல பட்டர் தடவி டஸ்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த கேக் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதுக்கு மேலே நீங்கள் பவுடர்ட் சுகர் வச்சு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரிச்சான ப்ளம் கேக் நம்ம எக் போடாமல், சுகர் இல்லாமல், அவன் இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.